அட்சய திருதியை முன்னிட்டு பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் விநியோகிக்கப்படுகின்றன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, அட்சய திருதியை ஒரு நல்ல நாள், அதனால் தங்கம் வாங்குதல், துணி வாங்குதல், சொத்து வாங்குதல் போன்ற பல்வேறு விஷயங்கள்ல மக்கள் ஈடுபடுவார்கள். பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல மற்ற நாட்கள்ல டோக்கன்கள் எவ்வளவு வழங்கப்படும், பத்திரப்பதிவு எவ்வளவு நடைபெறும், இன்றைக்கு கூடுதல் டோக்கன்கள் விநியோகிக்கப்படுவதாக செய்தியில பார்க்கிறோம். என்ன விவரம்? திலகவதி, நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைய அக்ஷய திருதியை நாளை முன்னிட்டு ஒவ்வொருவரின் ஒரு கனவாக இருப்பது வீடு, நிலம் எதையாவது ஒன்று வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம். அந்த வகையில இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாளுங்கிறனால அவங்க வாங்கக்கூடிய அந்த வீடு அல்லது நிலம் போன்ற அசையா சொத்துக்களை பதிவு செய்வது வழக்கம். அதே போலதான் நம்ம நிக்கிற இந்த பகுதி பாத்தீங்கன்னா கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கும். வழக்கத்துக்கு மாறாக இன்றைய தினம் கூடுதலாகவே கூட்டம் இருக்கிறதை காண முடிகிறது. இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. அக்ஷய திருதியை முன்னிட்டு மக்கள் அதிகமாக வருவார்கள் என்பதை அடுத்து பதிவுத்துறை சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு எப்போதும் போல ஒரு 100 டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டால் இன்றைய தினம் 150 டோக்கன்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இரு சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு பாத்தீங்கன்னா 300 டோக்கன்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று முன்பதிவு டோக்கன்கள், அதாவது தட்கல் டோக்கன்கள் சொல்லுவாங்க, அதுவும் இன்று வழக்கமாக 12 டோக்கன்களிலிருந்து 4 டோக்கன்கள் அதிகமாக 16 டோக்கன்களாக விநியோகிக்கப்பட்டுள்ளது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி நகர பகுதியில் இருக்கும். இதே புறநகர பகுதியில் பாத்தீங்கன்னா இதை விட கூட்டம் அதிகமாக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. மக்கள் ஆர்வத்தோட தங்களுடைய இந்த நிலம், தங்களுடைய கனவான வீடு, நிலம் பதிவு செய்வதற்கு ஆர்வமாக வந்துள்ளதை நம்மளால பார்க்க முடியுது. தற்போது நம்முடைய பொதுமக்கள் ஒருத்தர், அவரிடமே பேசும். இப்ப இன்னைக்கு முக்கியமான நாள், அதுக்காக வந்திருக்கீங்களா? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நம்ம நாங்கள் கோயம்புத்தூர்ல காந்தி பார்க்ல இருந்து வந்திருக்கோம். என் பேரு சுஜாதா. அக்ஷய திருதி நாளைக்கு நல்லா வாங்கணும், இடம் வாங்கணும்னா செல்வம் செழிக்கும், அதுக்காக வந்திருக்கோம். எப்படி நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா, குடும்பத்தோட வந்திருக்கீங்களா? என்ன அந்த மாதிரி ஃபேமிலியோட எல்லாம் வந்திருக்கோம், எல்லாரும் வந்திருக்கோம் ஃபேமிலியோட. திலகவதி, நம்மிடையே இப்ப இந்த பதிவுத்துறையில பணியாற்றுபவர் இருக்கா, அவரிடமே பேசுவோம். எப்படி இந்த கூட்டம் எப்படி இருக்கும் சார்? இன்னைக்கு டோக்கன்கள் எப்படி அதிகமா இருக்கா என்ன? அது இன்றைய தினத்திலே சுபமுகூர்த்தம் தினம், அதுபோல அட்சய திருதினால எப்போ வழக்கத்தை விட டோக்கன் அதிகமாக 100 டோக்கன் அதிகமாக பண்ணிக்கிறாங்க. மக்களும் ஆர்வம் காலையிலேருந்து இது வரைக்கும் 52 பத்திரம் ஆயிருச்சு. மேலும் மாலை 3:30 150 பத்திரங்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது முக்கியமாக டவுன் ஏரியா, ரேஸ் கோர்ஸ், ராஜவீதி, கடவீதி, ஆர்எஸ்புரம் போன்ற பகுதிகளுக்கு உண்டான இது பதிவு செய்யும் இடம். இங்கே நிச்சயமாக இது வேல்யூபிள் நிறைந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய இடம். அப்படி இருந்தும் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் வெளியே போனால் சூலூர், பெண்ணாய்க்கும்பாளையம், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, இந்த மாதிரி வெளியே அவுட்டரில் இருக்கிற சப்பாசிலாம் இன்னும் கூட்டம் அளவு கடந்து இருக்கும். அங்கெல்லாம் 100 டோக்கனுக்கு 200 டோக்கன் அதிகம் பண்ணிக்கிறாங்க. நிச்சயமாக இது மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். நகை வாங்குவதை போல வீடுகளை வாங்க மக்கள் ஆர்வமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். திலகவதி, நீங்களே கேட்டிருப்பீங்க, பதிவுத்துறை சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக்க கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நகர பகுதிகளில் மட்டுமின்றி புறநகர பகுதிகளில் அதிக அளவிலான கூட்டங்களையும் காண முடிகிறது. திலகவதி, ஐஸ்வர்யா, பொதுவாகவே அந்த ஆர்எஸ்புரம் பத்திரப்பதிவு அலுவலகத்துல முகூர்த்த நாட்கள்ல கூட்டம் அதிகமாக காணப்படும். நிறைய பேர் சொத்து வாங்குவது, விற்பது, அந்த நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அட்சய திருதியை நாள் வேற, டோக்கன்கள் அதிகமாக கொடுக்கப்படுது. அந்த வகையில பணியாளர்கள் இவர்களை கையாள்வதற்கு ஏதுவாக இருக்கிறார்களா? எப்படி கையாளுகிறார்கள்? இன்னும் வெயில் காலம் வேற, அங்க கூட்ட நெரிசலை தவிர்க்க இல்ல அவர்களுக்கு வருவர்களுக்கு தேவையான தண்ணீர் போன்ற வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா? திலகவதி, நீங்கள் குறிப்பிட்டது போல வரக்கூடிய பொதுமக்களுக்கான ஏற்பாடுகள், அதாவது குடிநீர் போன்ற ஏற்பாடுகள் அந்தந்த பதிவுத்துறை அலுவலகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இங்கு இருக்கைகள், ஏன்னால் இன்றைய தினம் கூடுதலாக பொதுமக்கள் வரக்கூடியது என்பதால் கூடுதலான இருக்கைகளும் போடப்பட்டுள்ளது. ஆனால் நீங்களே பார்க்கலாம், இது ஒரு பதிவுத்துறை அலுவலகம் என்பதால் ஆவணப்பதிவு நடக்கும். அதனால் அனைவரும் உட்கார்ந்துதான் அந்த வேலை என்பது இங்கு நடக்காது. உள்ள போய் அந்த பதிவு பண்ணிட்டு திருப்பியும் வருவாங்க. அதுக்கான அந்த நடைமுறை என்பது இங்கு ரொம்ப நீண்ட நேரம் எடுக்கும். அதனால இங்க பொதுமக்கள் நீங்களே பார்க்கலாம், சில பேர் அமர்ந்திருக்காங்க, சில பேர் நின்று இருக்காங்க. அதனால இந்த அலுவலகமே தற்போது கூட்டம் வந்து கொண்டே இருக்குன்னே சொல்லலாம். நம்ம 9 மணிலிருந்தே இங்க பார்த்துட்டு இருக்கோம். கூட்டம் தற்போது அதிகமாயிட்டே வருது. முன்னோடியே குறிப்பிட்டது போல பதிவுத்துறை அலுவலர்கள் குறிப்பிட்டது போல பாத்தீங்கன்னா இன்னும் மதியத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான கூட்டமே இருக்கும். அதற்கு தகுந்தான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. திலகவதி, உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி ஐஸ்வர்யா.